சிவராத்திரி அன்னைக்கு நீங்க ராத்திரி முழுக்க கண் முழிச்சாலும் பிரயோஜனம் இல்ல. நீங்க பண்ற அந்த பூஜை வீணாக போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னு தெரியுமா? 99% பேர் சிவராத்திரி அன்னைக்கு தெரியாம பண்ற அந்த ஒரு தப்பு தான் காரணம். அது என்ன தப்பு? அதை திருத்திக்கிறது எப்படி? வாங்க பார்க்கலாம். ஓம் நம சிவாய. என் அன்பிற்குரிய ஆன்மீக சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். காலங்கள் உருண்டோடுகின்றன, நாட்காடியில் தாள்கள் கிழிக்கப்படுகின்றன. ஆனால் நம் வாழ்க்கை அது அப்படியேதான் இருக்கிறதா? அல்லது ஏதாவது மாற்றம் நிகழ்ந்துள்ளதா? ஒவ்வொரு மனிதனும் தன் வாழ்நாளில் ஒரு முறையாவது தனக்குத்தானே கேட்டுக்கொள்ளும் கேள்வி இது. நான் ஏன் கஷ்டப்படுகிறேன்? என் பிரார்த்தனைகள் ஏன் இறைவனின் காதுகளுக்கு எட்டவில்லை? இதோ அதற்கான விடையை தரும் காலம் வந்துவிட்டது. 2026ஆம் ஆண்டு மாசி மாதம் வரவிருக்கும் மகா சிவராத்திரி வெறும் ஒரு பண்டிகை நாள் அல்ல. அது உங்கள் தலையெழுத்தையே மாற்றி எழுதும் ஒரு பொன்னான வாய்ப்பு. நன்றாக கவனியுங்கள். ஒரு வருடம் என்பது 365 நாட்கள். இந்த 365 நாட்களும் நீங்கள் தினமும் குளித்து பூஜை செய்து விரதம் இருந்து சிவனை வழிபட்டால் என்ன புண்ணியம் கிடைக்குமோ அந்த ஒட்டுமொத்த புண்ணியத்தையும் ஒரே ஒரு இரவில், அதுவும் இந்த மகா சிவராத்திரி இரவில் உங்களால் பெற்றுவிட முடியும். இது நான் சொல்லும் வாக்கு அல்ல, இது எம்பெருமான் ஈசன் அன்னை பார்வதிக்கு அளித்த சத்திய வாக்கு. ஆனால் நிதர்சனமான உண்மை என்ன தெரியுமா? சிவராத்திரி அன்று கோடிக்கணக்கான மக்கள் கோவிலுக்கு செல்கிறார்கள். இலட்சக்கணக்கான மக்கள் கண் விழிக்கிறார்கள். ஆனால் அவர்களில் மிகச்சிலரால் மட்டும்தான் அந்த முழுமையான அருளை பெற முடிகிறது. மீதி இருக்கும் 90 விழுக்காடு மக்களுக்கு அது வெறும் ஒரு தூக்கமில்லாத இரவாக மட்டுமே முடிகிறது. ஏன் இந்த நிலை? நாம் எல்லோரும் சிவனைத்தானே வணங்குகிறோம். பிறகு ஏன் ஒருவருக்கு மட்டும் அருள் கிடைக்கிறது, மற்றவருக்கு கிடைப்பதில்லை? இதற்கு விடை தெரிய வேண்டுமென்றால் நாம் சிவராத்திரி அன்று செய்யும் அந்த ஒரே ஒரு தவறை முதலில் திருத்திக் கொள்ள வேண்டும். பெரும்பாலானோர் நினைப்பது என்னவென்றால், சிவராத்திரி என்றால் இரவு முழுவதும் தூங்கக்கூடாது, அவ்வளவுதான். அதனால் நாம் என்ன செய்கிறோம்? தூக்கம் வரக்கூடாது என்பதற்காக 3 வேளையும் சினிமா பார்க்கிறோம், அல்லது நண்பர்களோடு அமர்ந்து அரசியல் பேசுகிறோம். இன்னும் சிலர் கையில் கைபேசியை வைத்துக்கொண்டு சமூக வலைத்தளங்களில் மூழ்கி போய் விடிய விடிய கண் விழிக்கிறார்கள். அன்பானவர்களே, இது விழித்திருத்தல் அல்ல, இது வெறும் விழிப்புணர்வு இல்லாத தூக்கமின்மை. ஈசன் உங்களிடம் எதிர்பார்ப்பது இதை அல்ல. சிவராத்திரி இரவின் மகத்துவம் என்பது ஆன்மீகம் மட்டுமல்ல, அது ஒரு மிகச்சிறந்த அறிவியல். அன்றைய தினம் சூரியனும் சந்திரனும் ஒரு குறிப்பிட்ட நேர்கோட்டில் வரும்போது இந்த பூமியின் வட அரைக்கோளத்தில் ஒரு அதிசயம் நிகழ்கிறது. பூமியின் சுழற்சியால் ஒரு மிகப்பெரிய காந்த சக்தி உருவாகிறது. அந்த சக்தியானது புவி ஈர்ப்பு விசைக்கு எதிராக மேல் நோக்கி பாய்கிறது. சாதாரணமாக ரத்தம் மற்றும் ஆற்றல் கீழ் நோக்கிதான் பாயும். ஆனால் சிவராத்திரி அன்று மட்டும் இயற்கை அன்னையே உங்கள் ஆற்றலை மேல் நோக்கி தள்ளுகிறாள். அந்த நேரத்தில் ஒரு மனிதன் தன் முதுகுத்தண்டை நேராக வைத்து நிமிர்ந்து உட்கார்ந்து இறை சிந்தனையில் இருந்தால் அந்த பிரம்மாண்டமான காந்த சக்தி அவன் உடலுக்குள் புகுந்து முதுகுத்தண்டு வழியாக மேலே ஏறி மூளையை சென்றடையும். அது உங்கள் அறிவை மலரச் செய்யும், கர்ம வினைகளை அழிக்கும். இதை விட்டுவிட்டு நாம் சாய்ந்து படுத்துக்கொண்டோ, சோபாவில் சாய்ந்து கொண்டோ அல்லது குனிந்து கைபேசியை பார்த்து கொண்டோ இருந்தால் அந்த பிரபஞ்ச சக்தி உங்கள் உடலில் நுழைய முடியாமல் வீணாகிவிடும். மழை கொட்டும் போது ஒரு பாத்திரத்தை நிமிற்றி வைத்தால் தான் நீர் நிரம்பும். கவிழ்த்து வைத்தால் கடல் அளவு மழை பெய்தாலும் ஒரு சொட்டு நீர் கூட உள்ளே செல்லாது. இந்த சிவராத்திரி அன்று நீங்கள் நிமிர்ந்து வைத்த பாத்திரமாக இருக்கப் போகிறீர்களா, அல்லது கவிழ்த்த பாத்திரமாக இருக்கப் போகிறீர்களா? முடிவு உங்கள் கையில். அகங்காரமும் பிரம்மாண்ட ஜோதியின் தோற்றமும். முதுகுத்தண்டை நேராக வைப்பது மட்டும் போதுமா? போதாது, மனதையும் நேராக வைக்க வேண்டும். அகங்காரம் என்ற வளைவு இருக்கும் வரை அருள் என்ற நீர் உள்ளே இறங்காது. இதை உணர்த்தத்தான் சிவராத்திரி உருவான கதையே ஆரம்பிக்கிறது. இது சும்மா பாட்டி வடை சுட்ட கதையல்ல, இது நம் மனதின் ஆழத்தை பிரதிபலிக்கும் கண்ணாடி. முன்னொரு காலத்தில், அதாவது இந்த பிரபஞ்சம் உருவான புதிதில் ஒரு சம்பவம் நடந்தது. படைக்கும் கடவுளான பிரம்மாவிற்கும் காக்கும் கடவுளான மகாவிஷ்ணுவிற்கும் இடையே ஒரு பெரிய வாக்குவாதம் ஏற்பட்டது. பிரம்மா சொன்னார், நான் தான் இந்த உலகத்தை படைக்கிறேன், உயிரினங்கள் அனைத்தையும் உருவாக்குவது நான் தான், அதனால் நானே பெரியவன். அதற்கு விஷ்ணு சொன்னார், நீ படைத்தால் மட்டும் போதுமா? அதை நான் காக்கவில்லை என்றால் உலகம் அழிந்துவிடும், அதனால் நானே பெரியவன். நான் 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 இந்த வார்த்தை இருக்கிறதே, இதுதான் உலக அழிவிற்கே காரணம். கடவுளர்களாக இருந்தாலும் நான் என்ற அகங்காரம் வந்துவிட்டால் அங்கே அமைதி இருக்காது. அவர்கள் இருவருக்கும் இடையே நடந்த வாக்குவாதம் முற்றியது. அது ஒரு போராக மாறும் சூழல் உருவானது. தேவர்கள் அனைவரும் பயந்து நடுங்கினார்கள்.
இறைவா, இந்த சண்டையை நிறுத்த ஆள் இல்லையா என்று எல்லோரும் கதறினார்கள். அகங்காரம் அழிய வேண்டிய இடத்தில்தான் இறைவன் தோன்றுவான். திடீரென்று அந்த இருவருக்கும் நடுவே விண்ணுக்கும் மண்ணுக்குமாக பிளந்து கொண்டு ஒரு மிகப்பெரிய அதிசயம் நிகழ்ந்தது. அதுவரை யாரும் பார்த்திராத, கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத ஒரு பிரம்மாண்டமான ஜோதி ஸ்தம்பம் அங்கே தோன்றியது. அது ஒரு நெருப்பு தூண். ஆனால் சாதாரண நெருப்பு அல்ல. பல கோடி சூரியன்களை ஒன்று சேர்த்தால் எவ்வளவு வெளிச்சம் இருக்குமோ அவ்வளவு வெளிச்சம். ஆனால் அது சுடவில்லை. அது ஒரு விதமான அதிர்வை உண்டாக்கியது. அந்த ஜோதி தூண் மேலே மேலே என்று உயர்ந்து கொண்டே போனது. அதன் உச்சி எங்கே இருக்கிறது என்று யாருக்கும் தெரியவில்லை. அதே போல அது பூமிக்கு அடியில் பாதாளம் வரை ஊடுருவி சென்றது. அதன் அடியும் எங்கே முடிகிறது என்று தெரியவில்லை. பிரம்மாண்டமாக நின்ற அந்த ஜோதியிலிருந்து ஒரு கணீர் என்ற குரல் கேட்டது. பிரம்மனே, விஷ்ணுவே, உங்களில் யார் பெரியவர் என்று சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? இதோ உங்கள் முன்னால் நிற்கும் இந்த ஜோதி வடிவத்தின் உச்சி எங்கே இருக்கிறது, அடி எங்கே இருக்கிறது என்று யார் முதலில் கண்டு வருகிறீர்களோ அவரே உங்களில் பெரியவர். இதுதான் ஈசன் வைத்த போட்டி. இது வெறும் போட்டி அல்ல, ஆணவத்தை அடக்கும் பாடம். பிரம்மா நினைத்தார், என்னால் முடியாதது ஒன்றுண்டா? நான் நினைத்தால் எங்கு வேண்டுமானாலும் பறக்க முடியும். உடனே அவர் ஒரு அழகான அன்ன பறவையாக உருவெடுத்தார். சிறகுகளை விரித்தார். இதோ பார், இன்னும் சில நொடிகளில் இதன் முடியை கண்டு வருகிறேன் என்று ஆணவத்தோடு மேலே பறந்தார். மகாவிஷ்ணுவோ நான் பூமியை துடைத்து செல்வேன் என்று நினைத்து ஒரு வராக அவதாரம், அதாவது ஒரு காட்டுப்பன்றியின் வடிவத்தை எடுத்தார். தன் கூர்மையான பற்களால் பூமியை தோண்டிக் கொண்டே அந்த ஜோதியின் அடியை தேடிச் சென்றார். 2 பேரும் கிளம்பிவிட்டார்கள். ஆனால் முடிவு, அது அவர்கள் நினைத்தது போல அவ்வளவு எளிதாக இல்லை. பொய்யும் தோல்வியும் ஈசனின் வெளிப்பாடும். ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கடந்தன. நாட்கள் அல்ல, வருடங்கள் அல்ல, யுகங்கள் கடந்தன. பிரம்மா பறந்து கொண்டே இருந்தார். மேகங்களை கடந்தார், நட்சத்திர மண்டலங்களை கடந்தார், அண்டவெளியை கடந்தார். மேலே செல்ல செல்ல அந்த ஜோதி தூண் வளர்ந்து கொண்டே போனதே தவிர அதன் முடியை காண முடியவில்லை. அவருடைய சிறகுகள் வலிக்கத் தொடங்கின. அன்னப்பறவையின் வேகம் குறைந்தது. என்ன இது? இதற்கு முடிவே இல்லையா என்ற பயம் பிரம்மாவின் மனதில் துளிர்த்தது. அதே சமயம் கீழே மகாவிஷ்ணு பூமியை தோண்டிக் கொண்டே பாதாள லோகம் வரை சென்று விட்டார். எவ்வளவோ ஆழம் சென்றும் அந்த அக்னி தூணின் அடியை காண முடியவில்லை. அது இன்னும் ஆழமாக சென்று கொண்டே இருந்தது. அப்போது விஷ்ணுவின் மனதில் ஒரு தெளிவு பிறந்தது. இது சாதாரண நெருப்பு அல்ல, இது ஆதியும் அந்தமும் இல்லாத பரம்பொருள். இதை அளக்க நினைத்த என் புத்தி தவறு. என் அகங்காரத்தால் இவரை நெருங்க முடியாது என்று உண்மையை உணர்ந்தார். தன் தோல்வியை ஒப்புக்கொண்டு ஓம் நமசிவாய என்று அந்த ஜோதியை வணங்கி மேலே வந்தார். ஆனால் பிரம்மா, அவர் மேலே பறந்து கொண்டிருந்த போது அந்த ஜோதியின் உச்சியிலிருந்து எங்கிருந்தோ ஒரு தாழம்பூ கீழே விழுந்து கொண்டிருந்தது. சோர்வடைந்த பிரம்மா அந்த பூவை பார்த்தார். நீ எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்டார். அதற்கு அந்த தாழம்பூ சொன்னது, நான் இந்த ஜோதியின் உச்சியிலிருந்து பல யுகங்களாக கீழே விழுந்து கொண்டிருக்கிறேன். இன்னும் என்னால் தரையை அடைய முடியவில்லை என்று. இதை கேட்டதும் பிரம்மா அதிர்ந்து போனார். பல யுகங்களாக விழுந்தும் தரை சேராத பூவா? அப்படியானால் இந்த ஜோதியின் உச்சியை நம்மால் ஒருபோதும் காண முடியாது என்று அவருக்கு புரிந்தது. ஆனால் அவர் தன் தோல்வியை ஒப்புக்கொள்ள தயாராக இல்லை. விஷ்ணுவிடம் தோற்றுவிடக் கூடாது என்ற ஈகோ அவரை தடுத்தது. உடனே பிரம்மா அந்த தாழம்பூவிடம் ஒரு ஒப்பந்தம் செய்தார். பூவே, நீ எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும். நான் ஜோதியின் முடியை பார்த்து விட்டேன் என்று விஷ்ணுவிடம் நீ பொய் சாட்சி சொல்ல வேண்டும் என்றார். தாழம்பூவும் அதற்கு சம்மதித்தது. கீழே வந்த பிரம்மா மகாவிஷ்ணுவை பார்த்து கம்பீரமாக சொன்னார், நான் முடியை பார்த்து விட்டேன். அதற்கு இந்த தாழம்பூவே சாட்சி. விஷ்ணு அதை நம்பி பிரம்மாவை வணங்க தயாரானார். அந்த நொடி அந்த பிரம்மாண்ட ஜோதி பெரும் சத்தத்தோடு பிளந்தது. நிறுத்துங்கள் என்ற இடி முழக்கத்தோடு அந்த ஜோதிக்குள்ளிருந்து சிவபெருமான் வெளிப்பட்டார். அதுதான் லிங்கோத்பவ காலம். சிவராத்திரியின் நள்ளிரவு நேரம். சிவபெருமான் கோபத்தின் உச்சியில் இருந்தார். படைக்கும் கடவுளாக இருந்தும் பொய் சொன்னாயே என்று பிரம்மாவை பார்த்து, இந்த உலகம் உள்ளவரை பூலோகத்தில் உனக்கு தனி கோவில் கிடையாது, உன்னை யாரும் வழிபட மாட்டார்கள் என்று சாபமிட்டார். அடுத்து அந்த தாழம்பூ பக்கம் திரும்பினார். பொய் சாட்சி சொன்ன நீ இனி என் பூஜைக்கு தகுதியில்லை, உன்னை யாரும் எனக்கு சூட்ட மாட்டார்கள் என்று விளக்கினார். ஆனால் தன் தோல்வியை ஒப்புக்கொண்டு ஆணவத்தை விட்ட விஷ்ணுவிற்கு நீயே காக்கும் கடவுளாக தொடர்வாய், எனக்கு இணையான அந்தஸ்து உனக்கு உண்டு என்று அருளாசி வழங்கினார். இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் ஒன்றுதான் அன்பர்களே.
சிவராத்திரி அன்று நான் என்ற அகங்காரத்தை அழித்து எல்லாம் நீயே என்று எவன் ஒருவன் சரணடைகிறானோ அவனுக்குத்தான் ஈசனின் தரிசனம் கிடைக்கும். இந்த சம்பவம் நடந்த ராத்திரிதான் முதல் சிவராத்திரி. அன்று தேவர்கள் அனைவரும் சிவபெருமானை வணங்கி, எம் இறைவா, இந்த இரவில் உங்களை வழிபடுபவர்களுக்கு நீங்கள் முக்தி அளிக்க வேண்டும் என்று வரம் கேட்டார்கள். ஈசனும் அப்படியே வரம் தந்தார். சரி, அகங்காரம் அழிந்தது. ஆனால் அடுத்ததாக உலகையே மிரட்டிய ஒரு விஷம் வந்ததே, அதை ஈசன் குடித்த கதை தெரியுமா? அதுதான் சிவராத்திரியின் அடுத்த அத்தியாயம். ஆசையும் ஆபத்தும் பார்க்கடல் கடைந்த படலம். அகங்காரம் அழிந்தது, சரி. ஆனால் பேராசை, அது அழியவில்லையே. அடுத்ததாக நடந்த சம்பவம் சிவராத்திரியின் முக்கியத்துவத்தை இன்னொரு கோணத்தில் நமக்கு உணர்த்துகிறது. தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் ஒரு ஆசை வந்தது. சாகாத வரம் வேண்டும், இளமை மாறாத வாழ்க்கை வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். அதற்கு என்ன வழி? பார்க்கடலை கடைந்து அமிர்தம் எடுக்க வேண்டும். நல்லா யோசித்து பாருங்கள் நண்பர்களே. அமிர்தம் என்பது சுகபோக வாழ்க்கை. அதை அடைவதற்காக அவர்கள் என்ன செய்தார்கள்? மந்தார மலையை மத்தாக வைத்தார்கள். வாசுகி என்னும் பெரிய பாம்பை கயிறாக சுற்றினார்கள். ஒரு பக்கம் தேவர்கள் பாம்பின் வாலை பிடித்துக் கொண்டார்கள், மறுபக்கம் அசுரர்கள் பாம்பின் தலையை பிடித்துக் கொண்டார்கள். போட்டி ஆரம்பமானது. இழு இழு என்று இழுத்தார்கள். பார்க்கடல் கொந்தளித்தது. இடி முழக்கம் போல சத்தம் கேட்டது. எப்படியாவது அமிர்தத்தை எடுத்துவிட வேண்டும், சாகா வரம் பெற்றுவிட வேண்டும் என்ற வெறியில் அவர்கள் அந்த பாம்பை மிக கொடூரமாக இழுத்தார்கள். அவர்கள் ஆசையோடுதான் இழுத்தார்கள். ஆனால் விதியின் கணக்கு வேறு மாதிரி இருந்தது. நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும் என்று சொல்வார்களே, அதுதான் நடந்தது. நீண்ட நேரம் கடைந்ததன் வலி தாங்க முடியாமல் அந்த வாசுகி பாம்பு தீயாக மூச்சுவிட்டது. அதே சமயம் பார்க்கடலுக்குள்ளிருந்தும் ஒரு பயங்கரமான வெப்பம் கிளம்பியது. அவர்கள் எதிர்பார்த்தது அமிர்தம். ஆனால் முதலில் வந்தது என்ன தெரியுமா? ஆலகால விஷம். உலகத்தில் இருக்கும் அத்தனை விஷங்களையும் ஒன்று சேர்த்தால் எவ்வளவு கொடுமையாக இருக்குமோ அதைவிட 1000 மடங்கு கொடுமையான விஷம் அது. அது வெளியே வந்த வேகத்தில் விண்ணுலகம் இருண்டது. அந்த விஷத்தின் நெடிப்பட்டாலே போதும் உயிர்கள் கருகிவிடும். அமிர்தத்தை எதிர்பார்த்த தேவர்கள் இப்போது அலறி அடித்துக் கொண்டு ஓட ஆரம்பித்தார்கள். ஐயோ, எங்களை காப்பாற்றுங்கள் என்ற கூக்குரல் பிரபஞ்சம் முழுவதும் எதிரொலித்தது. வாழ்க்கையும் இப்படித்தான். நாம் மகிழ்ச்சியை தேடி ஓடுவோம். பணம், பதவி, அந்தஸ்து என்று ஆசையோடு தேடுவோம். ஆனால் நமக்கு முதலில் கிடைப்பது சோதனைகளும் கஷ்டங்களும் தான். அந்த நேரத்தில் நம் பணம் நம்மை தற்காத்துக் கொள்ளுமா? நம் பதவி நம்மை காக்குமா? தேவர்கள் ஓடினார்கள். பிரம்மாவிடம் சென்றார்கள். எங்களால் முடியவில்லை என்று அவர் கைவிரித்து விட்டார். விஷ்ணுவிடம் சென்றார்கள். அவரும் இது என் கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்டது என்று ஒதுங்கிக் கொண்டார். எல்லா கதவுகளும் மூடிய பிறகுதான் அவர்களுக்கு அந்த கடைசி புகலிடம் நினைவிற்கு வந்தது. ஆபத்து என்று வந்தால் ஓடிப்போய் நிற்க ஒரே ஒரு இடம்தான் இருக்கிறது. அதுதான் கைலாய மலை. அங்கே அன்னை பார்வதியோடு அமைதியாக வீற்றிருந்தார் எம்பெருமான் ஈசன். உலகம் அழியும் நிலையில் இருக்கிறது. ஆனால் அவர் முகத்தில் அத்தனை சாந்தம். ஓடி வந்த தேவர்கள் அவர் காலடியில் விழுந்து கதறினார்கள். ஈசனே, காப்பாற்று. இந்த விஷம் எங்களை மட்டுமல்ல, உன்னால் படைக்கப்பட்ட இந்த உலகத்தையே அழித்துவிடும். நீ நினைத்தால் மட்டுமே எங்களை காக்க முடியும் என்று சரணாகதி அடைந்தார்கள். மரணத்தை வென்ற மகா கருணை. சரண் என்று வந்தவனை சாகடிப்பானா சிவன்? நிச்சயம் மாட்டான். அந்த ஆலகால விஷம் கரும்புகை போல திரண்டு கைலாயத்தை நோக்கி வந்தது. அதை பார்த்தாலே குலை நடுங்கியது. ஆனால் சிவபெருமான் ஒரு சிறு குழந்தையை பார்ப்பது போல அந்த விஷத்தை பார்த்தார். அன்பர்களே, இந்த காட்சியை மனக்கண்ணில் நிறுத்தி பாருங்கள். உலகத்தையே எரித்து சாம்பலாக்கக்கூடிய அந்த பயங்கரமான விஷத்தை சிவபெருமான் தன் உள்ளங்கையில் ஏந்தினார். நாம் ஒரு நாவல் பழத்தை எப்படி கையில் எடுப்போமோ அவ்வளவு அலட்சியமாக, அவ்வளவு எளிதாக அந்த விஷத்தை உருட்டி திரட்டினார். தேவர்கள் எல்லோரும் மூச்சடைத்து பார்த்து கொண்டிருந்தார்கள். இறைவா, இதை நீ என்ன செய்ய போகிறாய் என்று அவர்கள் நினைக்கும் முன்பே அந்த விஷத்தை அப்படியே எடுத்து தன் வாயில் போட்டுக்கொண்டார். நினைத்து பாருங்கள், தன் குழந்தைகளை காப்பாற்ற ஒரு தந்தை விஷத்தை குடிப்பாரா? குடித்தார் நம் ஈசன். விழுங்கினால் உள்ளே இருக்கும் உயிர்கள் செத்துவிடும், துப்பினால் வெளியே இருக்கும் உயிர்கள் செத்துவிடும் என்று உணர்ந்த அந்த தியாகப் பெருமகன் அதை தன் தொண்டை குழிக்குள்ளேயே நிறுத்தினார். அந்த விஷம் அவர் தொண்டையில் இறங்கியதும் அது தீயாக கொதித்தது. ஆனால் ஈசன் அசரவில்லை. உலகம் பிழைக்க வேண்டும், என் பக்தர்கள் வாழ வேண்டும் என்பதற்காக அந்த வலியை அவர் தாங்கிக் கொண்டார். அந்த விஷத்தின் வீரியத்தால் அவர் உடல் முழுக்க வெப்பம் பரவியது. ஆனால் அவர் முகம் மட்டும் மலர்ந்தே இருந்தது. இதை பார்த்து தேவர்கள் சிலிர்த்து போனார்கள். இவ்வளவு பெரிய தியாகமா, நமக்காகவா என்று கண்கலங்கினார்கள்.
அப்போதுதான் அங்கே ஒரு அதிசயம் நடந்தது. ஈசனின் அருகில் இருந்த அன்னை பார்வதி தேவி பதறிப்போய் ஓடி வந்தார். சுவாமி, இந்த விஷம் உங்கள் வயிற்றுக்குள் போனால் அகிலாண்டமும் அழிந்துவிடுமே என்று பயந்து தன் மென்மையான கைகளால் சிவபெருமானின் கழுத்தை இறுக்கி பிடித்தார். வெளியே வராமல் ஈசன் தடுத்தார். உள்ளே போகாமல் சக்தி தடுத்தாள். அந்த விஷம் அப்படியே அவருடைய கழுத்தில் தங்கி நின்றது. நீலகண்டனும் முதல் பிரதோஷமும். அந்த கொடிய விஷம் தங்கியதால் சிவபெருமானின் கழுத்து நீல நிறமாக மாறியது. அன்று முதல் அவர் நீலகண்டன் என்று அழைக்கப்பட்டார். விஷத்தை அணிகலனாக மாற்றிக்கொண்ட வித்தகன் அவர். விஷத்தை நிறுத்தியாகிவிட்டது. ஆனால் அதன் வெப்பம் அது தணியவில்லை. ஈசன் சற்றே மயக்க நிலைக்கு சென்றார். அவர் கண்களை மூடி தியானத்தில் அமர்ந்தார். தேவர்களுக்கு பயம் வந்துவிட்டது. நமக்காக விஷம் குடித்த இறைவன் மயக்கத்தில் இருக்கிறாரே, அவர் உறங்கிவிடக்கூடாது. அவர் விழித்திருந்தால்தான் இந்த உலகம் இயங்கும் என்று பயந்த தேவர்கள் அன்று இரவு முழுவதும் தூங்கவே இல்லை. சிவபெருமானை சுற்றி அமர்ந்து அவர் நாமம் சொல்லி அவருக்கு பிடித்தமான நடனங்களை ஆடி அவரை விழித்திருக்கச் செய்ய முயற்சி செய்தார்கள். பனிக்கட்டி போன்ற குளிர்ந்த நீர், பால், இளநீர் ஆகியவற்றால் அவருக்கு தொடர்ந்து அபிஷேகம் செய்தார்கள். அந்த வெப்பத்தை தணிக்க அவர்கள் செய்த அந்த இடைவிடாத பூஜைதான் முதல் சிவராத்திரி வழிபாடு. அன்று தேவர்கள் எப்படி இரவு முழுவதும் கண் விழித்து உணவருந்தாமல் சிவபெருமானையே நினைத்து உருகினார்களோ, அதே நன்றியுணர்ச்சியோடுதான் நாமும் ஒவ்வொரு ஆண்டும் சிவராத்திரியை கொண்டாடுகிறோம். இப்போது புரிகிறதா அன்பர்களே? சிவராத்திரி அன்று நாம் ஏன் கண் விழிக்கிறோம் என்று? அது ஏதோ ஒரு சடங்கல்ல. இறைவா, எனக்காக நீ விஷத்தை உண்டாய், எனக்காக நீ கஷ்டப்பட்டாய், உனக்கு துணையாக உன் பிள்ளையாக நான் இன்று விழித்திருக்கிறேன் என்று நாம் சொல்லும் நன்றி பெருக்குதான் இந்த சிவராத்திரி. அன்று தேவர்கள் விழித்திருந்ததால் அவர்களுக்கு கிடைத்த பரிசு என்ன தெரியுமா? அமிர்தம் கிடைத்தது. ஆனால் நமக்கு அமிர்தத்தை விட பெரியதான ஈசனின் அருளே கிடைக்கிறது. ஒரு விஷயம் தெரியுமா? சிவபெருமான் விஷம் குடித்த அந்த நேரம் மாலை வேளை. அதைத்தான் நாம் பிரதோஷ காலம் என்று சொல்கிறோம். சிவராத்திரிக்கு முன் வரும் பிரதோஷம் மிக மிக வலிமையானது. சரி, கதை இருக்கட்டும். இப்போது ஒரு முக்கியமான கேள்விக்கு வருவோம். இந்த 2026 சிவராத்திரியில் நீங்கள் கோவிலுக்கு போகிறீர்கள். அங்கே 4 கால பூஜைகள் நடக்கிறது. முதல் காலத்தில் சிவனுக்கு என்ன அபிஷேகம் செய்தால் உங்களை விட்டு தீராத நோய்கள் விலகும்? இரண்டாம் காலத்தில் என்ன செய்தால் கடன் பிரச்சனை தீரும்? ஒவ்வொரு ஜாம பூஜையிலும் மறைந்திருக்கும் அந்த சூஷ்ம ரகசியங்களை அடுத்த பகுதியில் மிக தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த தகவலை தெரிந்து கொண்டு நீங்கள் வழிபட்டால் நிச்சயம் கேட்ட வரம் கிடைக்கும். தயாராக இருங்கள். அடுத்த பகுதி உங்கள் வாழ்க்கையை மாற்றப்போகும் பகுதி. முதல் ஜாம பூஜை பாவங்களை எரிக்கும் பஞ்சகவ்யம். கதைகளை கேட்டோம், மனது உருகினோம். இப்போது செயலில் இறங்க வேண்டிய நேரம். நம் முன்னோர்கள் ஒன்றும் முட்டாள்கள் இல்லை. இரவை ஏன் 4ஆக பிரித்தார்கள்? ஒவ்வொரு நேரத்திற்கும் ஒவ்வொரு சக்தி உண்டு. சிவராத்திரி அன்று மாலை சூரியன் மறைந்த பிறகு, அதாவது மாலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை உள்ள நேரத்தை முதல் கால பூஜை என்கிறோம். இது படைக்கும் கடவுளான பிரம்மாவிற்கு உரிய நேரம். நன்றாக கவனியுங்கள் நண்பர்களே. ஒரு பாத்திரத்தில் நல்ல தண்ணீரை நிரப்பும் முன் அந்த பாத்திரத்தில் இருக்கும் அழுக்கை சுத்தம் செய்ய வேண்டும் அல்லவா? அதே போல இறைவன் அருளை பெறுவதற்கு முன் நம் ஆன்மாவில் படிந்திருக்கும் பாவங்களை சுத்தம் செய்ய வேண்டும். அதற்குத்தான் இந்த முதல் காலம். இந்த நேரத்தில் சிவபெருமானுக்கு என்ன அபிஷேகம் செய்ய வேண்டும் தெரியுமா? பஞ்சகவ்யம். பசுவிடமிருந்து கிடைக்கும் பால், தயிர், நெய், கோமியம் மற்றும் சாணம் ஆகிய 5ம் கலந்த கலவைதான் பஞ்சகவ்யம். இது சாதாரண பொருள் அல்ல. இது ஒரு மாமருந்து. அறிவியல் ரீதியாக பார்த்தால் இது நம் உடலில் உள்ள செல்களையே புதுப்பிக்கும் ஆற்றல் கொண்டது. ஆன்மீக ரீதியாக பார்த்தால் ஜென்ம ஜென்மமாக தொடரும் கர்ம வினைகளை எரிக்கும் நெருப்பு இது. யார் ஒருவர் இந்த முதல் ஜாமத்தில் சிவலிங்கத்திற்கு பஞ்சகவ்ய அபிஷேகம் செய்து வில்வ இலையால் அர்ச்சனை செய்கிறாரோ அவருடைய 7 தலைமுறை பாவங்களும் நீங்கும் என்பது ஐதீகம். ஐயோ, நான் நிறைய தவறுகள் செய்துவிட்டேனே, எனக்கு விடிவு காலமே இல்லையா என்று கலங்கும் உள்ளங்களே, கவலைப்படாதீர்கள். இந்த முதல் ஜாமத்தில் நீங்கள் சிந்தும் ஒரு துளி கண்ணீரும் ஈசனுக்கு செய்யும் இந்த அபிஷேகமும் உங்களை தூய்மையான குழந்தையாக மாற்றும். கூடவே இந்த நேரத்தில் ஓம் நமசிவாய என்ற மந்திரத்தை விட ஈசான மூர்த்தியே போற்றி என்று சொல்வது சிறப்பு. பாவங்கள் நீங்கிவிட்டது, பாத்திரம் சுத்தமாகிவிட்டது. அடுத்து அதில் செல்வத்தை நிரப்ப வேண்டுமே, அதற்குத்தான் வருகிறது 2ஆம் காலம். 2ஆம் ஜாம பூஜை செல்வ வளம் தரும் பஞ்சாமிர்தம். இரவு 9 மணி ஆகிறது. ஊரே உறங்கத் தொடங்கும் நேரம். ஆனால் சிவபக்தர்களுக்கு அப்போதுதான் உற்சாகம் பிறக்கும். 9 மணி முதல் 12 மணி வரை நடப்பது 2ஆம் கால பூஜை. இது காக்கும் கடவுளான மகாவிஷ்ணுவிற்கு உரிய நேரம். இன்று நம்மில் பலருக்கும் இருக்கும் பெரிய பிரச்சனை என்ன?
உழைக்கிறேன், ஆனால் கையில் காசு தங்கவில்லை. தொழிலில் நஷ்டம், வேலை கிடைக்கவில்லை, கடன் தொல்லை கழுத்தை நெரிக்கிறது. இந்த கவலைகள் எல்லாம் தீர வேண்டுமென்றால் இந்த 2ஆம் ஜாமத்தை தவறவிடாதீர்கள். இந்த நேரத்தில் சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்தமான பஞ்சாமிர்தம் கொண்டு அபிஷேகம் செய்ய வேண்டும். பால், தயிர், தேன், சர்க்கரை, நெய் கலந்த இனிப்பான கலவை. ஏன் இனிப்பான அபிஷேகம்? வாழ்க்கை கசக்கிறதே என்று கவலைப்படுபவர்களுக்கு வாழ்க்கையை இனிப்பாக மாற்றத்தான் இந்த வழிபாடு. மகாவிஷ்ணு செல்வத்தின் அதிபதி, மகாலட்சுமியின் கணவர். இந்த நேரத்தில் நீங்கள் சிவனை விஷ்ணுவாக நினைத்து வழிபட வேண்டும். துளசி இலை கிடைத்தால் அதை சிவனுக்குச் சாற்றுங்கள். சிவனும் விஷ்ணுவும் ஒன்று என்ற அரிய தத்துவத்தை உணர்த்தும் நேரம் இது. இந்த நேரத்தில் நீங்கள் மனமுருகி வேண்டிக் கொண்டால் உங்கள் வீட்டில் வறுமை என்ற சொல்லுக்கே இடமிருக்காது. நீண்ட நாட்களாக தடைபட்டு கொண்டிருந்த சுபகாரியங்கள், அதாவது திருமணம், குழந்தை பாக்கியம் போன்றவை கைகூடும். குழந்தைகள் படிப்பில் மந்தமாக இருக்கிறார்களா? இந்த நேரத்தில் அவர்களை விழித்திருக்க வைத்து ஓம் நமசிவாயா சொல்லச் சொல்லுங்கள். அவர்களின் மூளை பிரகாசமாகும். சரஸ்வதி கடாட்சம் கிடைக்கும். சரி, பாவங்கள் போயிற்று, செல்வம் வந்துவிட்டது. ஆனால் மனித பிறவியின் லட்சியமே இதுதானா? இல்லை, இதைவிட பெரிய ஒரு நிலை இருக்கிறது. அதுதான் முக்தி, பிறப்பற்ற நிலை. அதை தரும் நேரம்தான் அடுத்து வரப்போகிறது. 3ஆம் ஜாம பூஜை லிங்கோத்பவ காலத்தின் ரகசியம். நள்ளிரவு 12 மணி. உலகம் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் நேரம். ஆனால் பிரபஞ்சமே விழித்திருக்கும் நேரம் இது. 12 மணி முதல் அதிகாலை 3 மணி வரை நடப்பது 3ஆம் கால பூஜை. இதுதான் சிவராத்திரியின் உச்சக்கட்டம். இதைத்தான் லிங்கோத்பவ காலம் என்று அழைக்கிறோம். முன்பு ஒரு கதையில் பார்த்தோமே, சிவன் அக்னி பிழம்பாக தோன்றினாரே, அந்த நேரம் இதுதான். இந்த நேரத்தில் பூமிக்கும் பிரபஞ்சத்திற்கும் இடையே ஒரு நேரடி தொடர்பு ஏற்படும். ஒரு மிகப்பெரிய சூட்சும வாசல் திறக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் சிவபெருமானுக்கு என்ன அபிஷேகம் செய்ய வேண்டும் தெரியுமா? தேன். சுத்தமான தேன் கொண்டு சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்ய வேண்டும். தேன் எப்படி கெட்டுப்போகாதோ அதுபோல உங்கள் ஆன்மாவும் கெட்டுப்போகாமல் இறைவனோடு கலக்கும். இந்த 3ஆம் ஜாமத்தில் யார் ஒருவர் விழித்திருந்து தியானம் செய்கிறார்களோ அவர்களுக்கு ஈசன் நேரில் வந்து அருள்பாலிப்பார் என்பது ஐதீகம். இதுவரை நீங்கள் எத்தனையோ சிவராத்திரிகளில் விழித்திருக்கலாம். ஆனால் இந்த முறை இந்த நள்ளிரவு நேரத்தில் ஒரு 10 நிமிடம் கண்களை மூடி அமைதியாக உட்காருங்கள். வேறு எந்த மந்திரமும் வேண்டாம். சத்தமாக கூட பேச வேண்டாம். மனதிற்குள் சிவா, சிவா என்று மட்டும் சொல்லுங்கள். உங்கள் மூச்சுக்காற்றை கவனியுங்கள். அந்த அமைதியில் உங்களுக்கு ஒரு பேரானந்தம் கிடைக்கும் பாருங்கள். அதற்கு ஈடு இணையே கிடையாது. தீராத நோயால் அவதிப்படுபவர்கள், மருத்துவர்களே கைவிட்ட நோயாளிகள், இந்த நேரத்தில் சிவனை வழிபட்டால் மிருத்யுஞ்சயரான அந்த ஈசன் யமனிடமிருந்து கூட உங்களை காப்பார். வாழ்க்கையில் எனக்கு நிம்மதியே இல்லை என்று நினைப்பவர்கள் இந்த நேரத்தில் ஈசனிடம் சரணடையுங்கள். உன்னை தவிர எனக்கு வேறு கதி இல்லை என்று அழுதுவிடுங்கள். தாயை விட பன்மடங்கு பாசம் கொண்ட அந்த தகப்பன் உங்களை வாரியணைத்துக் கொள்வார். இப்போது சொல்லுங்கள் அன்பர்களே, இவ்வளவு மகத்துவம் வாய்ந்த இந்த நேரத்தை நாம் தூங்கி வீணாக்கலாமா? அல்லது அரட்டை அடித்து கழிக்கலாமா? இன்னும் ஒரே ஒரு காலம் பாக்கி இருக்கிறது. விடியற்காலை 3 மணி முதல் 6 மணி வரை நடக்கும் 4ஆம் காலம். அதுதான் மங்களகரமான நிறைவு. அதையும் பார்த்துவிட்டால் நம் சிவராத்திரி வழிபாடு முழுமையடைந்துவிடும். வாருங்கள், அந்த விடியலை நோக்கி பயணிப்போம். 4ஆம் ஜாமம் மங்களகரமான விடியலும் புதிய வாழ்வின் தொடக்கமும். இரவு முடிகிறது, கிழக்கு வெளுக்கிறது. ஆனால் நம் சிவபூஜை இன்னும் முடியவில்லை. இதுதான் மிக முக்கியமான நேரம். பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய அதிகாலை 3 மணி முதல் 6 மணி வரை நடப்பது 4ஆம் கால பூஜை. இந்த நேரம் ஏன் இவ்வளவு முக்கியம் தெரியுமா? 30 முக்கோடி தேவர்களும் ரிஷிகளும் சித்தர்களும் அரூபமாக வந்து சிவபெருமானை வணங்கும் நேரம் இது. இதுவரை நாம் விழித்திருந்து செய்த பூஜையின் பலன்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நமக்கு கிடைக்கும் நேரம் இது. இந்த 4ஆம் ஜாமத்தில் சிவபெருமானுக்கு என்ன அபிஷேகம் செய்ய வேண்டும் தெரியுமா? கரும்புச்சாறு. ஏன் கரும்புச்சாறு? கரும்பு எப்படி இனிமையானதோ அதே போல உங்கள் வாழ்க்கையும் இனிமையாக மாற வேண்டும் என்பதற்காகத்தான். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை இல்லையா? குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் இருக்கிறதா? இந்த அதிகாலை வேளையில் ஈசனுக்கு கரும்புச்சாறு அபிஷேகம் செய்து வேண்டிக் கொள்ளுங்கள். கசப்பான உங்கள் வாழ்க்கை இனிப்பாக மாறும். பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும். மேலும் இந்த நேரத்தில் சந்தன காப்பு சாற்றி வழிபடுவது மிகவும் விசேஷம். இரவு முழுவதும் அபிஷேகத்தால் குளிர்ந்த ஈசனுக்கு சந்தனம் சாற்றும் போது அவர் மனம் மகிழ்ந்து கேட்டதையெல்லாம் கொடுப்பேன் என்று அருள் பாலிப்பார். சரி, கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள், உடல்நிலை சரியில்லாதவர்கள் என்ன செய்வது?
4 காலமும் எங்களால் விழித்திருக்க முடியவில்லை என்பவர்கள் கவலைப்பட வேண்டாம். ஈசன் எளிமையானவன். அவனுக்கு ஆடம்பரமான பூஜைகள் தேவையில்லை. உங்கள் வீட்டில் ஒரு சிறிய செம்புத்தட்டில் தண்ணீர் வைத்துக் கொள்ளுங்கள். அதிகாலை நேரத்தில் எழுந்து குளித்துவிட்டு அந்த நீரை எடுத்து ஓம் நமசிவாய என்று சொல்லி மானசீகமாக அந்த ஈசனை நினைத்து ஊற்றுங்கள். இறைவா, என்னால் கோவிலுக்கு வர முடியவில்லை, என்னால் விழித்திருக்க முடியவில்லை, ஆனால் என் மனம் உன்னையே நினைக்கிறது என்று ஒரே ஒரு சொட்டு கண்ணீர் விடுங்கள். அந்த ஒரு சொட்டு கண்ணீருக்கு கைலாயத்தையே உங்கள் காலடியில் கொண்டு வந்து வைப்பார் நம் ஈசன். அன்பானவர்களே, இந்த 2026ஆம் ஆண்டு மகா சிவராத்திரி சும்மா வந்து போகும் நாள் அல்ல. இது உங்கள் கஷ்டங்களை எரித்துச் சாம்பலாக்கும் நாள், உங்கள் விதியை மாற்றி எழுதும் நாள். இத்தனை நேரம் நாம் பேசியது வெறும் தகவல்கள் அல்ல, இது நம் முன்னோர்கள் நமக்கு விட்டுச் சென்ற பொக்கிஷம். இந்த சிவராத்திரியில் ஒரே ஒரு உறுதிமொழியை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த இரவு எனக்கும் என் ஈசனுக்குமான இரவு. இதில் வேறு எதற்கும் நான் இடம் தர மாட்டேன். வீண் பேச்சுக்களை தவிர்ப்பேன். கைபேசியை ஒதுக்கி வைப்பேன். என் முழு சிந்தனையும் அந்த ஆதிசிவனின் மீது மட்டுமே இருக்கும் என்று முடிவு செய்யுங்கள். வாழ்க்கை என்பது ஒரு நீர்க்குமிழி போன்றது. அது எப்போது உடையும் என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் அந்த குமிழி உடைவதற்குள் நாம் நம்மை படைத்தவனை சரணடைந்து விட வேண்டும். இன்று நீங்கள் எடுத்துக்கொள்ளும் இந்த சிறு முயற்சி உங்கள் அடுத்த 7 தலைமுறைக்கும் புண்ணியத்தை சேர்க்கும். உங்கள் வீட்டில் செல்வம் செழிக்கும், நோய்கள் அகலும், மன நிம்மதி கிடைக்கும். இந்த தகவல் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று நான் நம்புகிறேன். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இதை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிருங்கள். அவர்களும் சிவராத்திரியின் உண்மையான மகிமையை உணரட்டும். இது போன்ற ஆன்மீக ரகசியங்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம் சிவனே போற்றி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை அந்த ஈசனின் நாமமான ஓம் நமசிவாய என்று கமெண்டில் பதிவிடுங்கள். எல்லோரும் கண்களை மூடி அந்த ஈசனை நினைத்து என்னோடு சேர்ந்து சொல்லுங்கள். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வம் சிவமயம். நன்றி, வணக்கம்.